ரூட்ஸ் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். ஒருக்கல் ஒரு கண்ணாடி படம் என்னோட 3வது படம் இது. சிவா மனசில் சக்தி பாஸ்ங்கிற பாஸ்கனுக்கு அப்புறம் நான் பண்ணுற 3வது படம். உதயநிதி சார் வந்து ஃபஸ்ட் டைமாக ஹீரோவாக இதில் பண்ணியிருக்காரு. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராக அவரை வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து இதில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணது. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில். அப்புறம் ஹன்ஷிகா மோட்வானி ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹாரி ஜெயராஜோட மியூசிக் அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னு தோணுது எனக்கு. ஆல்ரெடி சாங்ஸ் எல்லாமே எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. ஸோ அந்த சாங்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிரியேட் பண்ண நான் நம்புகிறேன். அப்புறம் சந்தான சாரோட காமெடி ரொம்ப ஹைலைட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. முதல் 2 படங்களை மாதிரி இதுலேயும் வந்து ரொம்ப ஹைலைட்டாக வந்து ஹியூமர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து சரண்யா மேடம் இருக்காங்க, நேஷனல் அவார்ட்லாம் வாங்கிட்டு என் படத்தில் நடிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ ஆல் டுகெதர் ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக வந்திருக்கு. தினேஷ் மாஸ்டர் வந்து கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. முத்துக்குமார் வந்து எல்லா பாட்டையும் எழுதியிருக்காரு. ஸோ ஆல் டுகெதர் ஒரு நல்ல ஜாலியான படம். என்ன முதல் 2 படம் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கும்னு நான் எதிர்பார்த்து பண்ணியிருக்கேன். தேட்டருக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சிரித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக கண்டிப்பாக அது இருக்கும். இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து சென்னையில் தான் ஷூட் பண்ணோம். இந்த படம் இது வந்து சென்னையில் நடக்கிற ஒரு ஸ்கிரிப்ட். இது சாங் மட்டும் நாங்கள் ஜோர்டானில் ஒரு சாங் ஷூட் பண்ணோம், அப்புறம் அபுதாபியில் ஒரு சாங் ஷூட் பண்ணோம். மற்ற படம் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் சென்னையில் தான் ஷூட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே சென்னையில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக உதயநிதி சார் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசினப்போ என்னென்னா அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு எனக்கு தெரியல. அதனால் நிறைய ரிஹர்சல்ஸ்லாம் கொடுத்தோம் அவருக்கு. ஹேண்டிகேம் வச்சு ஷூட் பண்ணி அப்புறம் அதுவே உட்காந்து போட்டு பார்த்து டிஸ்கஸ் பண்ணி எது தப்பு எது சரி எது இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த ரிஹர்சல் வந்து அவருக்கு பெருசாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா மற்ற ஹீரோக்கள் ஆல்ரெடி வந்து படங்கள் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஜீவா சார் ஆகட்டும், ஆர்யா சார் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஆல்ரெடி படங்கள் பண்ணதுனால நம்ம என்ன சொன்னோமோ உடனே புரிஞ்சுப்பாங்க. பட் இவருக்கு என்னென்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நான் ஆல்ரெடி ரிஹர்சல் கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் ரிஹர்சல் கொடுக்காம ஒரு வேளை ஷூட்டிங் போயிருந்தால் கண்டிப்பாக நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பேன். பட் ஆல்ரெடி எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் எப்படி நிற்கணும், பொசிஷன் எப்படி நிற்கணும், மார்க்கில் நிற்கணும், என்னென்ன விஷயங்கள் பாடி லாங்குவேஜ் என்ன எல்லாமே உட்காந்து ஃபஸ்ட்டே நாங்கள் எல்லாம் பேசி ரிஹர்சல் கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஸ்பாட்டில். இல்லை யாருமே இன்னும் பார்க்கல. ஆக்சுவலாக நான் உதய் சார் தான் பார்த்துருக்கோம். டப்பிங் பண்ணும்போது பார்த்தோம், அவ்வளோதான். இன்னும் நான் ஃபுல்லாக யாருக்குமே போட்டு காட்டல. ஏன்னா எல்லாம் முடிஞ்சு இன்னும் ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகலை. இப்போ தான் சாங் ஷூட் பண்ணி முடித்தோம். ஸோ இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஹாரி ஜெயராஜோட ரீரெக்கார்டிங் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெளியில் பார்க்கலான் இருக்கோம். நான் இல்லை அப்படி இல்லை, நான் எல்லா படத்துக்கும் சந்தான சாரோட பெஸ்ட் அவுட்புட் வரணும்னு சொல்லி தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ என்னோட எஸ்எம்எஸ்க்கும் சரி பாஸுக்கும் சரி இதுலேயும் அப்படி தான் அவரை வந்து வித்தியாசமாக காட்டணும். மற்ற 2 படங்கள் மாதிரி இல்லாமல் இதில் வேறு ஏதாவது ஒரு விஷயம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதுலேயும் வந்து அவரோட பெஸ்ட் இருக்கும். இல்லை கம்மியாக இருக்குன்னு சொல்லலை. அவர் வந்து அந்த ஆக்சுவலாக ரிஹர்சல் பண்ணுறப்போ நான் சரியாக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு லவ் ஸ்டோரி இது. மெயினாக லவ் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த 2 தான் இந்த ஸ்கிரிப்டோட பேஸ்ன்னு சொல்லலாம். உதய் சாருக்கும் ஹன்ஷிகாவுக்கும் இருக்கிற லவ், அப்புறம் உதய் சாருக்கும் சந்தானத்துக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், இதுக்குள்ளே தான் இந்த ஸ்கிரிப்ட் நடக்குது. ஸோ ஈக்குவலாக வந்து லவ்வுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ஸ்கிரிப்டில் இருக்குது. எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த சிவா மனசில் சக்தியில். ஸோ அந்த சாங் வந்து ஒரு லவ் ஃபீல் இருந்துச்சு அந்த சாங்கில். ஸோ அந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் அந்த டைட்டில் பிளான் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ. பிஹைண்ட் உட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது நான் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறேன். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஹீரோவாக ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒருக்கல் ஒரு கண்ணாடி. ராஜேஷ் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. என்னோட சந்தானம் சார், ஹன்சிகா, சரண்யா மேம், அழகம்பெருமாள் சார் நடிச்சிருக்காங்க. ஹாரி ஜெயராஜ் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. படம் வந்து ஒரு நல்ல ஒரு காமெடி படமாக இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்குற ஒரு ஜாலியான ஒரு படமாக இருக்குன்னு நம்புகிறோம். ட்ரெய்லர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. சாங்ஸும் ரொம்ப நல்லா ஹாரி சார் பண்ணியிருக்காரு. கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடிருக்கோம். நானும் சந்தானம் சாரும் வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருக்கோம். ஸோ அந்த பாடல்கள்லாம் ஹிட் ஆகும் நம்பிக்கை இருக்குது. நீங்கள் கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஒரு கல் ஒரு கண்ணாடி, சிவமனச சக்தி, பாஸ் என்கிற பாஸ்கரனுக்கு பிறகு ராஜேஷ் இருக்கிற படம். ஹாரிஸ் சார் இசையமைச்சிருக்காரு. 5 பாட்டு இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் நான் வந்து சிவமனச சக்தி, பாஸ்கரன் மாதிரி இந்த படத்தையும் முழு பாடல் எழுதியிருக்கேன். முதல் முறையாக ஹாரிஸ் சாருக்கு வந்து முழு பாடல்கள் எழுதுகிற படம் அந்த படம். 1, 2 பாடல்கள் 3 பாடல் வரைக்கும் அவருக்கு நான் நிறைய படங்கள் எழுதியிருக்கேன். இந்த படத்தில் தான் முழு பாடல் எழுதியிருக்கேன். டைரக்டர் ராஜேஷ் எப்பயுமே வந்து ஹியூமரான சீன்ஸ் வைக்கிறதுல வந்து கில்லாடி. அது மாதிரி இந்த படத்துலையும் வந்து நிறைய நகைச்சுவை காட்சிகள் இருக்குது. பாடல்களும் பிரமாதமாக வந்திருக்கு. பாடலும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். Orukal Oru Kannadi, as you can see, my first release of Tamil and of 2012. Very excited for it. There's a great crew who's worked behind it, and it's a rom-com. Everyone has worked really hard on it, and I'm happy that it's coming out to you all. My character's name is Meera. She's not at all like how I am.
she's troubled him a lot in the film. So that there were times where I actually used to go up to Uday and say, sorry Uday, I've been so mean to you in the scene. So yes, I mean overall it was a nice experience. Uday was very well rehearsed and he looks really good on screen. And I think all his hard work is going to pay off now. And Harris's music is there. Ingam Kadal was a musical very big hit, and I hope Orukal Orukanadi is also as big as hit as his earlier songs. And I'm glad that I'm a part of Orukal Orukanadi. நான் சினிமாட்டோகிராஃபர் பாலசுப்ரமணியம். ஒருக்கல் ஒரு கண்ணாடி ராஜேஷோட படம். ராஜேஷோட படம்னாவே நம்மளா எல்லாரும் ஹியூமர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவரோட முந்தைய படங்கள் எஸ்எம்எஸ், பாசங்க பாஸ்கரன் ரெண்டுமே சூப்பர் ஹிட் மூவி. ஸோ இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் வந்துடும் நம்புகிறோம். ஏன்னா இந்த படத்துலேயும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் டோட்டலாக ஹியூமர் உள்ள படம். படத்தோட ஹீரோ வந்து உதயநிதி சார். அவர் வந்து ஃபஸ்ட்டு படம், பட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாது. நார்மலாக வந்து ஒரு 15 படம் ஒர்க் பண்ண டைரக்டர் ஹீரோ ஒர்க் பண்ண மாதிரி பண்ணியிருப்பார். கூட சந்தானம் வேறு. சந்தானம் வந்து சொல்ல வேணாம், இப்போ உள்ள எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு காமெடியன். அவரும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் டோட்டலாக 2 பேரும் ஒன்றாவே இந்த படம் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. சாங்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக். 5 சாங்குமே வேறு வேறு ஜானரில் இருக்கும். படம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.